மாண்பு உறுப்பினர் அருள்மொழித்தேவன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள பேரிடர் சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற போது சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 11 பேர் என்று சொன்னார். ஆனால் மாண்புமிகு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்த 11 பேர் என்று சொன்னார். அதிலே என்னுடைய புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் மாறன், சாந்தி, திருபுர சுந்தரி ஆகிய 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறனும் சாந்தி தம்பதியினர் நலமுடன் இருக்கிறார்கள். சுண்ணாம்புக்கார வீதியில் வசித்த திருபுர சுந்தரியுடைய நிலைமைதான் இன்னும் தெரியவில்லை என்று சொன்னார் என்பதை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் செஞ்சி தொகுதியைச் சேர்ந்த மழவந்தாங்கல் கிராமத்திலிருந்து இருவர் சென்னை யானைகவுனி பகுதியில் கிணறை தூர்வாருகின்ற பணிக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் மிக ஏழ்மையான நிலைமையில் இருக்கு. 2 பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கவனத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் நீங்க பதில் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருடம் இந்த பருவமழை காலத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டு 26/8/2026 வரை ஜனவரி 1 முதல் 12,856 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 7 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் தான் அதிகம் டெங்கு நோயாளி. மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா சென்னையில் 33, கோயம்புத்தூர் 26, திருவள்ளூர் 18, சேலம் 15, செங்கல்பட்டு 10, புதுக்கோட்டை 9, திருப்பூர் 8, கிருஷ்ணகிரி 7, ராணிப்பேட்டை 7, விழுப்புரம் 6, முதல்ல இருக்கிற 10 மாவட்டங்கள். இதுக்காக அரசு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம டெங்கு காய்ச்சல் விஷயமா நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். தினந்தோறும் காய்ச்சல் நோயாளிகள் எண்ணிக்கை, அதில் டெங்கு காய்ச்சல் எத்தனை எண்ணிக்கை, H1N1 அந்த ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ளூ, அதோட நோயாளிகளின் எண்ணிக்கை, நோயாளிகள் குவியும் பகுதி, ஏதோ ஒரு பகுதியில் அதிகமாக கிளஸ்டர்ஸ் இருக்கா அதையும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். எத்தனை உயிரிழப்புகள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். கொசு உற்பத்தியாகும் இடங்களையும் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கோம். கொசு புழு ஒழிப்பு அதோடைய மெஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் முதிர் கொசு, அடல்ட் மஸ்கிட்டோஸ், அதையும் நம்ம ஒழிப்பு பணிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்களை நம்ம அதிக அளவில் நம்ம அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கான அனைத்து விதமான கொசு மருந்து அவங்களுக்கும் கொடுத்து வீடு வீடாக அவங்க தொடர்ந்து பண்ணணும், கொசு ஒழிப்பு பணிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் மருத்துவமனைகள் அனைத்து தேவையான அந்த சிகிச்சையும் தயார் நிலையில் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். தினசரி 5805 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தீவிர காய்ச்சல் கண்காணிப்பு, வீடு வீடாக காய்ச்சல் கண்காணிப்பு, நோயாளிகள் குவியும் பகுதியில் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் சந்தேகிக்கப்படும் டெங்கு நோயாளிகளுக்கான பரிசோதனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல்ல சில மருத்துவ நோயாளிகள் என்னன்னா டெங்கு டெஸ்ட் பண்றப்ப நெகட்டிவா இருக்கும். ஆனா அவங்களுடைய சிம்டம்ஸ் பார்த்தோன்னா டெங்கு சிம்டம்ஸா இருக்கும். அதை எல்லாமே நம்ம என்ன அறிவுறுத்திருக்கோம்னா அவங்கள டெங்கு மாதிரி நம்ம அசியூம் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட அளவிலான அனைத்து இணை இயக்குநர்கள், மருத்துவக் கல்லூரி டீன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர்ஸ், அப்புறம் மாநகராட்சி மருத்துவ அலுவலர் அனைவரோடும் ஒரு தீவிர ஒரு கண்காணிப்பு, ஒரு கலந்த ஆலோசனை கூட்டம் அது நடந்து அவங்ககிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம் தொடர்ந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டுட்டு வரோம். தொடர்ந்து அரசு ஆயத்தமாக இருக்கிறது. அதே வேளையில இந்த மாமன்றத்தின் மூலமாக நான் மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னா, இந்த கொசு டெங்கு கொசு பாத்தீங்கன்னா பகல்ல கடிக்கிற கொசுவால ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் அது பரவுது. அதுவும் நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளில் நம்ம மழை தண்ணி தேங்காம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. மக்களுடைய ஒத்துழைப்போட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க உங்கள் பகுதியிலும் அங்க இந்த மழை நீர், இந்த சுத்தமான நீர் எங்கெங்க தேங்கி இருக்கோ அதெல்லாம் நீங்க கண்டறிஞ்சு இது நம்மளோட அனைவரும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்போட இந்த வருடம் டெங்குனால அதிக பரவாம இருக்கிறதும் டெங்குனால உயிரிழப்பையும் நம்ம தடுக்க வேண்டியது நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு முயற்சியில் எடுப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். வேற விதி 111 கீழ் ஒரு திருத்த அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அனுமதி கோரியுள்ளார்கள். முடிக்கலையா? மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள்.
பன்றி காய்ச்சல் H1N1 அந்த ஃப்ளூஸ் என்ன சொல்லப்படுகிற ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதையும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். சென்ற ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 இந்த நாள் வரை ஒரு 300 கேஸ் அதிகமாக நம்ம பதிவாயிருக்கு. இருந்தாலும் இது கட்டுக்குள்ள தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. டெங்கு மாதிரி இது தீவிர ஒரு உயிரிழப்பை கொண்டு போகக்கூடிய நோய் இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு முதியவர்கள், கர்ப்பிணிகள் அவங்களுக்கு மட்டும் ஒரு நம்ம பாதிப்பு அதிகமா இருக்கும். அதனால அவங்கள நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். நன்றி.